ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது என்னது? அதை எப்படி சரியா பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ஏகப்பட்ட பேரு உங்களோட சந்தேகங்களையும், கேள்விகளையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நெறைய வித்தியாசமான கேள்விகளும் வந்துருந்துச்சு. ஸோ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா கிளாரிஃபை பண்ண போறோம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக சின்ன ப்ராப்ளம்க்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பயந்துட்டு ஐசியூல இருந்து சண்டை போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போனதுக்கு அவங்க வேற ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 2 பேரோட ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு எதுவும் இல்ல, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இது நிஜமாவே நிறைய இடங்கள்ல நடக்குது. ஒரு சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னாலே நல்லா கறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம காசு கொடுக்கறத பத்தி கவலைப்பட மாட்டோம் இல்லையா? அதனால ஒரு சின்ன பிரச்சனைக்காக அந்த ஸ்கேன் எடுங்க, இந்த ஸ்கேன் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை எழுதி கொடுத்து அதுல ஏதாவது சின்ன பிரச்சனை தான் இருக்கும். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்ல ஐசியூல வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மள்ட்ட இருந்து இல்ல, இன்சூரன்ஸ் கம்பெனிகள்ட்ட இருந்து அவங்க அதிகமா காசு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி மானிட்டர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மானிட்டர் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாமே ப்ராப்பரா லீகலாவே நடக்கும். ஏன்னா பிரச்சனை அப்படின்ற ஒண்ணு அந்த இடத்துல இருக்கும். அந்த பிரச்சனைக்கு சாஃப்ட்டா சரி பண்ணக்கூடிய ஒரு வழியும் இருக்கும். இல்ல இந்த மாரி ஹார்டா ஆப்ரேஷன் மூலமா சரி பண்ணக்கூடிய ஒரு வழியும் இருக்கும். பட் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ப்ராஃபிட் அதிகமா எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஆப்ரேஷன் பண்ற வழிய தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனையும் நிறைய இடங்கள்ல நடக்குது. இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேர் அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ராப்பரா புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுல என்ன கவர் பண்ணுவாங்க, என்ன கவர் பண்ண மாட்டாங்க, அதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி விஷயங்களை தெரியாம இருக்கிறது தான் காரணம். அதனாலேயே உங்களால எது தேவை, எது தேவையில்ல அப்படின்றத ஹாஸ்பிட்டல்ல சொல்ல முடியாது. இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்போ உங்களோட பேங்க் சேவிங்ஸை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் காப்பாற்றும். இன்னைக்கு ரூ. 700 900 வரைக்கும் மந்த்லி நீங்க பிரீமியம் கட்டினாலே போதும். ஒரு 10 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் அந்த கவரேஜ் உங்க ஃபேமிலிக்காக நீங்க எடுத்துக்க முடியும். ஆனா இதுல தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. 25க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க, 100க்கும் அதிகமான பிளான்ஸ் இருக்கு. இதுல எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால தான் இதுல ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த கைடன்ஸ்க்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது டிட்டோ இன்சூரன்ஸ். இவங்க 21,000க்கும் மேல யூசர்ஸ் வச்சிருக்காங்க. 4.9 கூகுள் ரேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்தே தெரியுது அவங்களோட ட்ரஸ்ட் இந்த யூசர்ஸ் மத்தியில் எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட ஃபோக்கஸ் பாலிசியை ஜஸ்ட் செல் பண்றது கிடையாது. மக்களுக்கு அந்த இன்சூரன்ஸை, அந்த பாலிசியை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான். இவங்க ஹானஸ்டான ஸ்பாம் ஃப்ரீயான அட்வைஸ் கொடுக்குறாங்க. சும்மா அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி தொல்லை பண்ண மாட்டாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய டேட் அண்ட் டைம்ல உங்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல இருந்து ஒன்றை உங்களை சூஸ் பண்ண வைப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கிளைம் அப்பமும் இவங்க ப்ராப்பரான சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களோட ஓனான டைம் எடுத்துக்கிட்டு நீங்க பொறுமையா உங்களுக்கு தேவையான பிளானை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத பில்லு பிரச்சனை இதுல ஹாஸ்பிட்டல் மட்டுமே பங்களிக்கல, நம்ம தவறான பாலிசியை செலக்ட் பண்றதும் போய் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல முடியலாம். ஸோ நீங்க சரியான இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா டிட்டோவோட ஒரு கன்சல்டேஷன் காலை புக் பண்ணுங்க. சரி, இப்போ அந்த மாதிரி தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்டை இல்ல பில்லை எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பிம்பத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. ஐ மீன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன். ஏன்னா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பச்சை ஆஸ்பத்திரியும் சரி, இல்லை ரோஸ் கலர் ஆஸ்பத்திரியும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான டாக்டர்ஸ் வேறு வேறு இடங்கள்ல இருந்து வந்துட்டு போவாங்க. ஸோ ஃபிக்ஸ்டாக பெர்மனண்ட்டாக ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஸோ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்போ பெரிய ஆஸ்பத்திரி, அந்த பெரிய ஆஸ்பத்திரியோட பேரை வச்சு அங்கே நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் நம்ம அங்கே போய் நேராக போய் சும்மா குத்துமதிப்பாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்து அங்கே இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து நல்ல காசை கறக்கிறதுக்கோ இல்லை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அதிகமான பில்லை அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி போய் காட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ் அடிப்படையாக வச்சு மட்டும்தான் நீங்கள் போகணும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஹார்ட்டுக்கு ஒருத்தர் இருப்பார், கிட்னிக்கு ஒருத்தர் இருப்பார், நரம்புக்கு ஒருத்தர் இருப்பார், இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வெளியில் தனியாக கிளினிக்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை அவங்களே பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டாக்டரோட நேம் இருக்கும் இல்லையா, இந்த டாக்டர் சரியாக பார்ப்பாங்க, சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்ற நேமை வச்சு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே தவிர ஹாஸ்பிட்டலோட நேமை வச்சு நம்ம உள்ளே போய் மாட்டிக்க கூடாது. அண்ட் டாக்டர் வழியாக போனாலும் பில் அதிகமாக வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சில டாக்டர்ஸ் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் கூட ஹாஸ்பிட்டலோட ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக அவங்களால ஃப்ரீயாக எதையும் பண்ண முடியாது அப்படின்றப்போ அந்த சமயத்துலையும் நம்ம போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆரம்பத்திலேயே என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, நான் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்தாமல் நீங்களே கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேக்கேஜஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு சில இடங்களில்.
அந்த பேக்கேஜுக்குள்ளேயே அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்கும் ரூம் வாடகை, மெடிசின்ஸு எல்லா விதமான விஷயங்களையும் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி பேக்கேஜா வாங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். அந்த பிரைஸ் எல்லாமே அவங்க ப்ராப்பரா சொல்லிட்டதுக்கு அப்புறமா, ஓகே அந்த பிரைஸ் நமக்கு செட் ஆகும். அங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில ஃபைனலா நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அது மூலமா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. ஏன்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம் அப்படின்றதே தெரியாம, நீங்க இன்சூரன்ஸ் இருக்கு அதில பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் உங்களுக்கு குடுத்துருவாய்ங்க. ஸோ அதனால தெரியாம போய் இந்த மாரி மாட்டிக்காதீங்க. டென்டல் கவரேஜ் இன்சூரன்ஸ்ல உண்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காப்ல. பாவம் அவருக்கு பல்லுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. கவர் பண்ணுவாங்க. எப்போன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட பல்லு ஏதாவது ஆக்சிடென்ட்ல டேமேஜ் ஆகுது, ஏதாவது ஆக்சிடென்ட் காரணமா பல்லு ரிலேட்டடான பிரச்சனைகள் வருது அப்படின்ற பட்சத்தில தான் கவர் பண்ணுவாங்க. மற்றபடி நார்மலா பெரும்பாலான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த டென்டல் கவரேஜ வந்து குடுக்க மாட்டாங்க. அப்படியே கவர் பண்றாங்க அப்படின்னாலும், அதோட கவரேஜ் லிமிட் வந்து ரூ. 1500 ரூ. 2500 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம மைனரா பண்ணக்கூடிய விஷயங்கள், கேப் போடுறது, கிளீன் பண்றது, டீத் அலைன்மென்ட் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ்ல வரும் அப்படின்றதுனால, அது யூசுவலாவே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கவர் பண்ணாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தபடியா பிரெக்னன்சிக்கு கவர் பண்ணுவாங்களா இன்சூரன்ஸ்ல அப்படின்ற மாரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா புதுசா கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க பேபிக்கு பிளான் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கிடைச்சது அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா? நீங்க ஃபேமிலி இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து டே 1ல இருந்து இன்சூரன்ஸ் கவர் ஆக ஆரம்பிச்சிரும். இது வந்து நிறைய இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ஆனா பிரெக்னன்சி டைம்ல கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸோ இல்ல டெலிவரி டைம்லயோ வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பெரும்பாலும் கவர் பண்ணாது டிஃபால்ட்டா. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை நீங்க ஆப்ட் பண்ணியிருந்தீங்க, வாங்கும்போது அதை சேர்த்து வாங்கியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸை நீங்க 1 வருஷம் 2 வருஷம் கண்டினியூஸா வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் அந்த கவரேஜே ஸ்டார்ட் ஆகும். அதுவும் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். 10,000 15,000 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா இது பெருசா ஒன்றும் ஒர்த்து கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரூ. 1,200 அந்த ஆட் ஆனுக்காக மெட்டர்னிட்டி பெனிஃபிட்காக நீங்க போட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் 10,000 15,000 தான் கவர் ஆகுது அப்படின்னா அது பெருசா ஒன்றும் யூஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, இது ரொம்பவே வித்தியாசமான கேள்வி. Have you checked the religious point of view of taking health insurance? ரிலீஜியஸ்ல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா ஆக்சுவலா இருக்கு. இஸ்லாம்ல பாத்தீங்க அப்படின்னா வட்டி சார்ந்த விஷயங்கள் வந்து தடை செய்யப்பட்டது. இந்த லோன் எடுக்கிறது, லோனை கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடை செய்யப்பட்டது. இந்த இன்சூரன்ஸும் அந்த கேட்டகரியில தான் வரும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. அதனால பெரும்பாலானோர் வந்து இன்சூரன்ஸை எடுக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்கிறாரு, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கலாமா கூடாதா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனா நான் வந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வரைக்கும் இல்ல நிறைய தெரிஞ்சவர்கள்ட்ட அறிஞர்கள்ட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு தேவையும் கிடையாது. பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க காசு கொடுத்து பார்த்துக்கிடுங்க. ஆனா எல்லா மக்களாலையும் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. ஆனா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு அப்படின்றப்போ நம்ம அங்கேயே போய் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு சில ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கட்டாயம் ஏற்படும். அதே ட்ரீட்மெண்ட்டை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எடுக்கும்போது அவங்கள்ட்ட அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்கும் அப்படின்றதுனால ஆபரேஷன் பண்ணாம சின்னதா ஒரு டியூப் வழியாவே வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. இது நிறைய கேசஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு அட்வான்ஸ்டான ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டியை ஆக்சஸ் பண்றதுக்கு காமன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு அத்தியாவசியமான விஷயம். பட் ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தது அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. அடுத்த கமெண்ட்ல வாட் இஃப் வி கெட் சீப்பர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் கன்சல்டிங் டிட்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சீப்பா உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ அதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்சூரன்ஸ் அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது தானே தவிர யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனா அந்த மாதிரி சீப்பா எடுக்கும்போது உங்களுக்கு அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கம்மி ஆகிறதுக்கோ இல்லை கிடைக்காம போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. நீங்க கிளைம் சமயத்தில் நீங்க போய் கேட்கும்போது அவங்க இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகாது, இன்சூரன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்பவே பெரிய பிரச்சனையா மாறிடும். பிரச்சனைன்றதை விட நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பிரீமியம் கட்டி வந்திருப்போம். ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படும் போது அதை நம்மளால கிளைம் பண்ண முடியலையே அப்படின்ற கஷ்டம் வந்து நமக்கு தான் அதிகமா இருக்கும். நிறைய பேர் டிட்டோவை சூஸ் பண்றதுக்கு காரணம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை பை பண்றதுக்காக அவங்க பார்க்கறது கிடையாது, ஒரு கைடன்ஸ்க்காக சூஸ் பண்றாங்க. நீங்களே அவங்களோட யூசர் ரிவ்யூவை கமெண்ட்லயோ இல்லை லிங்க்டின்ல வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஜெனியூனாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் எந்த விதமான சேல்ஸ் ப்ரெஷரும் கிடையாது. நீங்கள் கம்பல்சரியாக பாலிசி எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. என்னென்ன பிளான் இருக்குது, அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது வந்து கவர் ஆகாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கு தேவையான பிளானை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், டிட்டோ வந்து நோ ஸ்பேம் பாலிசி. இன்னைக்கு ஆன்லைனில் எதுலையாவது நம்பர் கொடுத்தீங்க
கொடுத்தீங்க அப்படின்னா, அதுலேயும் இந்த நட்சத்திர இன்சூரன்ஸ்லாம் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் விடவே மாட்டான். டெய்லியும் மாறி மாறி ஃபோன் அடிச்சிட்டு இருப்பான். வெல்கம் டு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்பேம் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான டைமில் ப்ராப்பராக கைடன்ஸை கொடுக்குறது தான் டிட்டோ. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு 30 மினிட் காலை அவங்களோட புக் பண்ணுங்கள், பேசி பாருங்கள், அவங்களோட கைடன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எதுவும் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலை, பிரச்சனை பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், தூக்கிடும். ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்போம்ல. அடுத்த கமெண்ட் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கமெண்ட். இன்னும் அந்த கமெண்ட் வரல, இந்த வீடியோவோட கீழே வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூடியூபர் அப்படின்னு சொல்லி கிராஸ் மார்க் போட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி டிக் மார்க் போட்டிருக்கோம். யாரும் போடலை இன்னும் அப்படின்னா மறக்காம போட்டுருங்க. வேலையே இல்லாமல் தெரியறதுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறது எவ்வளவோ மேல். எஸ், இந்த வீடியோ வந்து நம்ம டிட்டோவோட கொலாபரேட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த வீடியோவோட நோக்கம் வந்து இப்போ யாரோ நம்ம வீடியோ பார்க்குறாங்க, டிட்டோவோட காலை கனெக்ட் பண்ணி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க, பின்னாடி அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்ற சமயத்தில் அந்த இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவோட மோட்டோ. நம்ம வீடியோ எல்லாமே உங்களோட லைஃபை எப்படி ஒவ்வொரு நாளும் பெட்டராக மாற்றுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அதை கீழே கொண்டு போகாது. ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறேன், டிட்டோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு காலை வந்து புக் பண்ணி அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் வேணுமா வேணாமான்றதை நீங்கள் பொறுமையாக முடிவெடுத்துக்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.